வணக்கம் மக்களே, வெல்கம் டு மூவி மேன் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அமெரிக்கன் ஹாரர் காமெடி வெப் சீரிஸாக வெளியே இருக்கக்கூடிய 2017 வந்த சாண்டா கிளாரிட்டா டயட் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு ஜாம்பி வெப் சீரிஸ். அதனால் பல கொலவெறி காட்சிகள் இதில் இருக்கும். அதனால் அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் உங்கள் காம்பேட்டபிலிட்டி எப்படியோ அதை வச்சு நீங்கள் கிட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு மெச்சூர் ஆடியன்ஸ் மட்டும் பார்க்குறது அட்வைசபிள். இப்போது இந்த வெப் சீரிஸோடைய பிளாட்டுக்கு பற்றி நம்ம பார்த்துடுவோம். இந்த வெப் சீரிஸோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாம்பி, வேறு ஒன்றுமே இல்லை. ஜாம்பியில் நம்ம தமிழ் எத்தனையோ பார்த்துருப்போம், மிருதன் படம் பார்த்துருக்குறோம். அது இல்லாமல் ஜாம்பின்னு ஒரு படமே தமிழில் வந்திருக்குது. அது எந்த அளவுக்கு போச்சுன்றது வேறு விஷயம். பட் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த கான்செப்ட் நம்மளுக்கும் ஒரு பழக்கப்பட்ட லோக்கல் கான்செப்டாக மாற்றப்பட்டது. ஸோ அந்த வகையில் தான் இதுவும் எடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த வெப் சீரிஸில் ஒரே ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னென்னா, இந்த வெப் சீரிஸ் காமெடியை இன்ஃபியூஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதாவது ரொம்ப காமெடியாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மொக்கத்தனமாகவும் இல்லாமல் கரெக்டாக பார்க்கக்கூடிய ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அதுதான் இந்த வெப் சீரிஸோட பெரிய வெற்றியே. இதோட ரேட்டிங்கும் சரி, இதோட ஆடியன்ஸ் கிரிட்டிக்ஸ் ரிவ்யூஸும் சரி, அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. அந்த அளவுக்கு எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஷோ தான் இது. இப்போ இதோடைய கான்செப்டை பற்றி நம்ம பார்த்தோம்னா, இதில் நடிச்சிருக்கிறவங்களை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் நடிச்சிருக்கவங்க மெயின் லீடு வந்து ட்ரூ பேரிமோர் அப்படின்ற ஒரு ஹீரோயின் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்து ஹாலிவுட்டில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இப்போ வரைக்கும் அவங்க வயசு ஒரு 40+ ஆகுது. இப்போ வரைக்கும் அவங்க ஒரு ஹீரோயின் ஆர்டிஸ்டாக அங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பல அங்கே இருக்கிற அமெரிக்கனில் இருக்கிற பல ஃபேமஸான அவார்ட்ஸ் எல்லாம் வென்றிருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தான் இவங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவங்க யார் இன்னும் ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஈடி அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்சு 90s கிட்ஸ் பார்த்த முதல் ஏலியன் படம் அதாக தான் இருக்கும். தமிழ் டப்பிங்லாம் நம்ம டிவிகள்லேயே அதை போட்டிருப்பாங்க. அந்த படத்தில் நடித்த அந்த குழந்தை நட்சத்திரம் தான் இப்போ இவங்க ட்ரூ பேரிமோர். அவங்க தான் மெயின் லீடாக பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக டிமோத்தி ஆலிஃபண்ட் அப்படின்றவர் அவங்க ஹஸ்பண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு பொண்ணா லிவ் ஹியூசன் அப்படின்ற ஒரு பொண்ணு அதை ப்ளே பண்ணியிருக்கோம். அது வந்து ஆபி அப்படின்ற ஒரு பேரில் ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணியிருப்பாங்க அவங்க. அதுக்கப்புறமா எரிக் அப்படின்னு பக்கத்து வீட்டு பையனா ஸ்கைலர் கிசாண்டோ அப்படின்னு ஒருத்தர் ப்ளே பண்ணியிருப்பார். இவங்க 4 பேர் தான் மெயின் கேரக்டர். இதை போக நாட்லி அப்படின்றவங்க வந்து பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கத்தில் வந்து கேரி அப்படின்ற ஒரு பக்கத்து வீட்டுக்கார கேரக்டர் ஒருத்தர் ப்ளே பண்ணியிருப்பார். இவங்கெல்லாம் முக்கியம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் மென்ஷனாக ரமோனா யங் அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது பாதியில் தான் நமக்கு ரிவீல் ஆகும். இருந்தாலும் அவங்களும் இந்த சீரியலில் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். இப்படி இந்த சீரியல் போயிட்டுருக்கு. இப்போ இதோட கதை என்ன அப்படின்னா, நம்ம இதில் மெயின் லீடான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர் ஜோ அண்ட் ஷீலா. இவங்க ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாண்டா கிளாரிட்டா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில். இவங்க வாழ்க்கை டெய்லி இவங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குது. ஒரு 10th +2 அந்த மாதிரி படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வேலைக்கு போயிட்டு இவங்க லைஃப் நார்மலாக போயிட்டு இருக்குது. ஆனால் ஒரு சமயத்தில் எதையோ ஒன்று இவங்க ஆர்டர் பண்ணியோ இல்லை வாங்கியோ ஹோட்டல்லேருந்து சாப்பிட்றாங்க. இவங்க ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லி அமெரிக்கன் டிஷ்ஷு தான். பட் அதை சாப்பிட்டதுக்கு அடுத்த நாள்லேருந்து இந்த ஷீலாவுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் மாற ஆரம்பிக்குது. அவங்க அடுத்த நாள் வாமிட் எடுக்கிறாங்க வேலையில் இருக்கும்போது. இப்போ அது என்னன்னு டாக்டர்கிட்ட பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ண போனால் அவங்க வாமிட்லேருந்து ஒரு வினோதமான ஒரு பொருள், அது உயிருள்ள ஒரு பொருள் மாதிரி தான் இருக்குது. அதை கலெக்ட் பண்ணி அது என்னன்றதை இவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது போக போக தான் தெரியுது அது ஒரு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் அப்படின்னு. இப்போது இதை கண்டுபிடிச்சிட்ட இவங்க இதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அதோட ரூட் காஸ் எங்கன்னு எங்கெல்லாம் தேடி எப்படிலாம் போகுது அப்படின்னா, செர்பியான்ற ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு பிளாக் மேஜிக் அந்த ஒரு கான்செப்டுக்கு இது கொண்டு போயிடுது. அதை இவங்க கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன க்யூர்ன்றதை கண்டுபிடிச்சி அதை எப்படி இவங்க சரி பண்ணுறாங்க, இவங்க சரியானாங்களா இல்லையா அப்படின்றத 3 சீசனில் 2017 ரிலீஸ் ஆகி 18, 19 3 சீசன். ஒரு சீசனுக்கு 10 எபிசோடுன்னு சொல்லி 30 எபிசோடு மொத்தமாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். பட் ஒரே ஒரு நெகட்டிவ், இதில் கொலவெறி காட்சிகள் கண்டிப்பாக இருக்கும். கையை காலை பிடுங்கி சாப்பிட்ற மாதிரி காட்சி நிறையா இருக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை பாருங்கள், பார்க்கவும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இதுல மெயின் லீடா பண்ணியிருக்கக்கூடிய ட்ரூ பேரிமோர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பியூர் வெஜிடேரியன். அதனால இதில் அவங்க ஜாம்பியா மாதிரி பல பேர் கையை காலெல்லாம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி சில காட்சிகள் இருக்கும். ஜூஸெல்லாம் அரைச்சி கொடுப்பாங்க. அது ரொம்ப புதிய கான்செப்டாக இருக்கும். அதனால் இவங்க வெஜிடேரியன்றதுனால இந்த ப்ராப்ஸ் பூராமே அந்த கை கால் அந்த ரத்தம் அந்த சமாச்சாரம் பூரா வெஜிடேரியன் ஐட்டத்திலே செஞ்சுருப்பாங்க. சாக்லேட்டு, பாஸ்தா, அந்த மாதிரி அந்த வழவழப்பு தன்மை இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, வெஜிடேரியனில் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேயே செஞ்சு அதை இவங்க கலர் ஏஜென்ட்லாம் ஆட் பண்ணி அந்த ரத்தம் மாதிரியும் அந்த கை கால் மாதிரியும் கஷ்டப்பட்டு செஞ்சு, குறிப்பாக இந்த சீரியலில் நம்ம பேச வேண்டியது அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, ஸ்பெஷல் மேக்கப், அதை பற்றி அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி மட்டும்தான் மெயினாக. ஏன்னா அதை இவங்க வெஜிடேரியனில் பண்ணுறது பெரிய சேலஞ்சு. அதை இவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்கு பெரிய ஒரு ஆட்ஸ் ஆஃப் இவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பேசணும்னா, இந்த சீரியல் வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வெப் சீரிஸோட டைட்டில் மியூசிக் ஒன்று வரும். அது சும்மா ஒரு 2-3 செகண்ட் தான் வரும். ஆனால் சூப்பராக இருக்கும், ஒரு க்ரீப்பியாக இருக்கும் கேட்குறதுக்கே. அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை நீங்கள் இது வரைக்கும் கேட்டே இருக்க மாட்டீங்க, சான்ஸே இல்லை. அடித்து சொல்கிறேன், அது இந்த ஒரு ஜாம்பி ஹாரர் அப்படின்றத அந்த டைட்டில் மியூசிக்லேயே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. மொதல் எபிசோட் டைட்டில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டைட்டில் எப்பயுமே முக்கால்வாசி எப்படி இவங்க வரும்னா, சீரியல் ஒரு 5 நிமிஷம் ஓடினா அதுக்கப்புறம் 5வது நிமிஷத்துல தான் டைட்டில் கொண்டு வருவாங்க. ஒரு சஸ்பென்ஸான ஒரு மோடு கொண்டு வந்து அதுக்கப்புறம் டைட்டில் போடுவாங்க. அந்த டைட்டில் மியூசிக்கும் சரி, அந்த டைட்டில் டிசைன் பண்ணப்பட்ட அந்த அனிமேஷன் அந்த விஷயமும் சரி, ரொம்ப பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் பார்ப்போம். நிறைய எபிசோடு நம்ம சேனலில் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் போடுற உழைப்பு பல மணி நேரம் உழைப்பு. நீங்கள் பார்க்குறது 5 நிமிஷமாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு 5 மணி நேரம் உழைப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. மறுபடியும் பார்ப்போம். அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா? ஓடுறா.